வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நிறைய நபர்கள் சந்தேகம் கேட்டிருந்தார்கள். அதாவது ரசமணி, நாகதோஷம், மருத்துவம், மை தயாரிக்கும் முறை, கன்னிப்பெண் நூல் என்றால் என்ன, காப்பு கட்டுவதை தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். சில நபருக்கு சித்தர்களை பற்றி அறிய ஆர்வம் பல உள்ளது. மிக்க மகிழ்ச்சி. இதில் நான் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 5:30 மணி அளவில் ரசமணி, அதாவது சித்தர்கள் அருளிய ரசமணி பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ரசமணி மிகவும் பயனுள்ளது. இந்த ரசமணி பற்றி அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது சித்தர்கள் கூறிய மிக அபூர்வம். இதனால் எதையும் செய்ய முடியும். இப்பொழுது கன்னிப்பெண் நூலுக்கு மாற்றாக மூலிகைக்கு வேறுவித காப்பு கட்டுவது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக. அதாவது நான் ஏற்கனவே சாபநிவர்த்தி பகுதியில் கூறியிருப்பேன் காப்பு கட்டுவது பற்றி. ஆனால் அதில் சாதாரண நூலை பற்றி தான் கூறியிருப்பேன். என்றால் கன்னிப்பெண் நூல் வேண்டுமென்றால் நேரடியாக சென்று தான் வாங்க முடியும். கிடைப்பது மிகவும் அரிது. இருந்தாலும் சாதாரண நூலுக்கு மஞ்சள் தேய்த்து கடவுள் முன் 11 நாட்கள் பூஜை செய்தால் அதே பலன் கிடைக்கும். இருந்தாலும் சித்தர்கள் வேறொரு முறையும் கூறியிருக்கிறார்கள். அது என்னவென்றால் தாமரை செடியின் தண்டினை 2ஆக உடைத்தால் உள்ளே நூல் போல் வரும். அதை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள். இதற்கு எந்த ஒரு விதியும் கிடையாது. தாமரை தண்டில் இருந்து வரும் நூலை அப்படியே மூலிகைக்கு காப்பாக கடவுள் நினைத்து கட்டலாம். மேலும் கடைசியில் மூலிகையை பிடுங்கும்பொழுது ஆயுதங்களை வைத்து பிடுங்கலாம். ஆனால் மூலிகைக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது. ஏன் ஆயுதங்களை வைத்து பிடுங்கலாம் என்றால், சில மூலிகைகள் பாறைகள் மற்றும் கல் தரைகளில்தான் கிடைக்கும். அதை கை வைத்து பிடுங்க முடியாது. ஆனால் ஆயுதங்களை வைத்து பிடுங்கலாம். பிடுங்கும் பொழுது சுண்டு விரல் செடியின் மீது படக்கூடாது. மீண்டும் இன்றைக்கு 6 மணிக்கு ரசமணி பற்றி பார்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க சித்தர் அருளிய ஜாலங்கள். மேலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சித்தர்களை பற்றிய தகவல்கள், மேலும் கிரகங்கள், ஜோதிடங்கள், எந்த தகவலாக இருந்தாலும் கேட்கலாம்.